வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா கெனானிக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்து தான். இது வந்து இதில் ஓப்பனிங்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய டைம் போட்டிருக்கோம். அது மாதிரி இப்போயும் போடுறோம். என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா க்ளவுட் சப்போர்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். சரியா? அப்புறம் இதில் வழக்கம் போல் நீங்கள் ஃப்ரெஷர் கிராஜுவேட்டாக இருந்தாலே போதும். இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஹெச்ஆருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதும், அதுக்கப்புறமேட்டுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் முன்னாடி ஏதாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தால் அந்த அதுக்கு என்னென்று போட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும். சரியா? இவ்வளோதான் ஒர்க் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷர் கிராஜுவேட் எதிர்பார்க்கறதுனால அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் உங்களுக்கு கைடும் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வரை கொஞ்சம் சொல்லியும் தருவாங்க. சரியா? ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வேறு என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஆனால் வந்து ஒரு இயரில் வந்து 4 டைம்ஸ் மட்டும் இன்டர்னல் ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கும், அங்கே மட்டும் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா இவங்களே வந்து உங்களுக்கு ஆனுவல் லீவ்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க, பர்சனல் லீவ்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு ஹைக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன தருவாங்க அப்படின்னா வேறு இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா வந்து 2000 USD டாலர் பேஸில் தான் தருவாங்க. பர் ஆனம்க்கு 2000 USD வந்து தருவாங்க. சரியா? அவ்வளோதான் கைஸ். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ பாஸஸ் வந்து தருவாங்க. அவ்வளோதான். சரியா? இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்தே வந்து நல்ல சேலரியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்புறம் மேபி இன்டர்நெட் அலவன்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புங்கிறதுனால நமக்குக்கிட்ட வந்து ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருந்தாலே போதும். நம்ம தாராளமாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணி நம்ம எழுதலாம். ஏன்னா ஒரு டிகிரி ஃப்ரெஷராக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். ஸோ நம்ம தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரியா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த கெனானிக்கல் ஹையரிங் எனி கிராஜுவேஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி அதுலேயும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான மெயில் ஐடியாக கொடுத்து வந்து சப்மிட் பண்ணுங்கள். ரெஸ்யூம் இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணிவிட்டு அதை ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணி அதை வந்து மறக்காமல் வந்துட்டு அந்த ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? மற்றபடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு போங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.